தியான ஸ்லோகம் பண்ணார். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தன் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. கண்ணன் கீதாச்சாரியன் இந்த ஸ்லோகத்தாலே ஒரு முக்கியமான கருத்தை வெளியிடுகிறார். நாம் பக்தர்கள், பக்தனுக்கு உயிர் பிரியும் தருவாய் வருகிறது. அப்போது அவன் பகவானை பற்றியே சிந்திக்க வேண்டும். ஒருத்தன் பக்தி யோகத்தின் மூலம் மோட்சமடைய விழைந்தான் என்றால் அவன் அந்திம தசையில், அதாவது மரணப்படுக்கையில், உயிர் பிரியும் தருவாயில் பகவானை பற்றி சிந்தித்து கொண்டே உயிர் துறக்க வேண்டும். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம். கலேபரம்ங்கிறது உடலை குறிக்கும். இந்த உடலை எதை நினைத்து கொண்டு பக்தன் விடுகிறானோ அவன் அதுவாகவே அடுத்த பிறவி எடுக்கிறான். ஆகையால் பகவானையே நினைத்து கொண்டு இவ்வுடலை துறைந்தால் அப்ப பெருமானுடைய திருவடிகளையே அடைகிறோம். சாமியாபத்தி சாயுஜ்யமாகிற மோட்சம் கிட்டும். ஆனால் மரணப்படுக்கையில் வேற எதையாவது சிந்தித்து கொண்டு உயிரை விட்டால் அப்ப அதுவாகத்தான் அடுத்த பிறவி எடுக்கிறோம். இதே கண்ணன் மற்றொரு ஸ்லோகத்தாலும் தெரிவிக்கிறார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேபரம் யஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தியத்ர சம்சயா. அந்த காலே, முடிவு நெருங்கும் போது, மரணப்படுக்கையிலே, மாமேவ ஸ்மரன்னு முக்த்வா கலேபரம், என்னையே நினைத்து கொண்டு யார் உடலை விடுகிறானோ, யஃப் பிரயாதி சமத்பாவம் யாதி, அவன் என் தன்மையை அடைகிறான், அவன் என்னோட சாமியாபத்தியாகிற மோட்சத்தை பெறுகிறான். ஆகையால் நீ பக்தி யோகத்தை செய்யத் தொடங்கின நாள் முதலாக மரணப்படுக்கையில் உயிரை விடும் அந்த தருணம் ஈராக முதலிலிருந்து முடிவு வரை தஸ்மாத்து சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, என்னையே நினைத்து கொண்டிரு. மரணப்படுக்கையில் பெருமானை நினைக்காமல் விட்டுவிட்டோம் என்றால் பெரும் ஆபத்து. ஏனெனில் அப்ப எதை நினைத்து கொண்டு உயிரை விடுகிறோமோ அதுவாகவே பிறந்து விடுவோம். இது பக்தி யோகத்தில் இருக்கிற ஒரு விதி. ஆனா இந்த விதி சரணாகதிக்கு கிடையாது. வேறுபாட்டை பலமுறை சொல்லி இருக்கிறேன். பக்தி யோகத்தில் பிராரப்த கர்மங்கள் எல்லாம் எப்போது தொலையுமோ அப்போதுதான் முக்தி கிடைக்கும். ஆனா சரணாகதியில் எந்த உடலோடு எந்த பிறவியோடு சரணாகதி பண்ணுகிறோமோ அந்த பிறவியின் இறுதியிலேயே முக்தி கட்டிவிடும். தேவப்பெருமாள் காஞ்சியில் எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே என்று கூரத்தாழ்வானுடைய ரொம்ப ஆச்சரியமான வரதராஜஸ்தவம், பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்தவம். கூரத்தாழ்வானை இப்படி பாடப்பட்ட காஞ்சி தேவப்பெருமாள் ஒருத்தரிடத்தில் தானே வாய் திறந்து பேசுவாராம். கேட்பதற்கே வியப்பாக இருக்கும். திருக்கச்சி நம்பிகள் என்று பூவிருந்தவல்லியிலே திருவவதாரம் பண்ணியவர். அவர் தினமும் காஞ்சிபுரத்துக்கு சென்று ஆலவட்ட கைங்கரியம் பண்ணி வருகிறார். அதாவது விசிறி கொண்டு தேவப்பெருமாளுக்கு விசிறுவார். அப்போது நாட்டு நடப்பென்ன, உயர்ந்த கருத்துக்கள் எல்லாம் எப்படி சாஸ்திரத்தில் உள்ளன, இதெல்லாம் தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகளிடத்துல பேசுவாராம். திருக்கச்சி நம்பிகளும் தேவப்பெருமாளிடத்துல பேசுவாராம். ராமானுஜர் எழுந்துருள் இருந்த காலத்தில் தான் திருக்கச்சி நம்பிகளும் இருந்தார். ராமானுஜர் அவரிடத்தில் போய், அடியேன் உள்ளத்தில் சில ஐயங்கள் உள்ளன, அதே தேவரீர் தேவப்பெருமாளிடத்தில் கேட்டு தெளிவுபடுத்த வேணும், அடியனுக்கு அதுல தெளிவு ஏற்படணும் என்று கேட்டார். திருக்கச்சி நம்பிகள் போய் தேவப்பெருமாள் முன்னே நின்னார். அவர் தான் பேசுறவராச்சே, பேசுறதுக்கு தயாரா இருந்தார். தேவப்பெருமாள் உடனே இதுதான் அவருடைய சந்தேகமா இருக்கும் என்ன 6 வார்த்தைகளை தெரிவிக்கிறான். இதுதான் தேவப்பெருமாளுடைய 6 வார்த்தைகள்னு கொண்டாடப்படுகின்றன. அகமேவ பரந்தத்வம் தர்சனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம். இது முதலான 6 வார்த்தைகள். இதுல அந்திமஸ்மிருதி வர்ஜனம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சொற்றொடர். அந்திமஸ்மிருதி என்னால் மரணப்படுக்கையில் வரவேண்டிய நினைவு. கடைசியில மரணமடையும் போது பகவானை நினைக்க வேண்டுமே, அது அந்திமஸ்மிருதி. அது தேவையில்லை. என்னை யார் சரணம் அனுஷ்டித்து விட்டானோ, என்னிடம் யார் சரணாகதி பண்ணியிருக்கிறானோ அவனுக்கு அந்திமஸ்மிருதி தேவையில்லை. ஏன் தேவையில்லைன்னு நமக்கு சந்தேகம் ஏற்படும். கண்ணனானா கீதையில் பார்த்தால் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நினைக்கணும். ஏனெனில்
எதை நினைத்து கொண்டு பக்தன் உயிரை விடுகிறானோ அதுவாகவே பிறக்கிறான் என்று கண்ணன் கீதையில சொல்லியிருக்கார். ஆனா இங்கேயான தேவப்பெருமாள் தெரிவிக்கிறார், இல்லே அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், என்னிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தவனுக்கு கடைசி நிமிஷ சிந்தனை தேவையில்லை. அவன் அப்போது நினைக்காவிடிலும் எப்போதோ தன் உடலும் உள்ளமும் ஒழுங்காக இருக்கும் போது, தாத்துக்கள் சமநிலையில் இருக்கும் போது என்னிடத்தில் சரணாகதி பண்ணிவிட்டான். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு போசரம். எப்போதோ மரணப்படுக்கையில் இருக்கும் போது நாக்கு கிட்டித்து போய் பல்லத்தனையும் இழுத்து கொண்டு போய் நாக்கு வலித்து பேச முடியாமல் போகலாம், நினைவு தப்பி போகலாம். அப்ப எப்படி பெருமான நினைக்க முடியும்? அதுக்காக சரணாகதி பண்ணச்சே அவர் திருவடிகளை பற்றி கொண்டு பிரார்த்திக்கிறோம். இன்று சரணம்னு சொன்னேன், இன்று நினைவிருக்கிறது, நினைத்தேன், நினைவின் நெடியானைன்னு போசரம். நீதான் நெடுக காலத்துக்கு, நீண்ட காலத்துக்கு என்னுடைய பிரார்த்தனையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் நாக்கிழுத்து போய் பேச முடியாமல், உள்ளமே நினைவில்லாமல் தப்பி போகலாம். அப்போது நீ ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறோம். அதனாலதான் தேவப்பெருமாள் சொல்றார், யார் சரணாகதி அனுஷ்டித்து விட்டானோ அவனுக்கு ஒரு பொறுப்பு குறையிறது. கடைசி படுக்கையில் என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை அவனுக்கு கிடையாது. பின் அப்ப ஞாபகமே வேண்டாமா? அந்திம ஸ்மிருதியே வேண்டாவாவெனில் வேணும். நாம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு படுத்து நமக்கு பதில் அந்த பொறுப்பை பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதைத்தான் தேவப்பெருமாள் சொல்றார், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அவர் சொல்லிட்டார், ஆனா அதையே ஒருத்தர் உறுதி அளிக்க வேண்டும் அல்லவா? அதுக்குத்தான் ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே ஸ்ததியோனரஹ தாது சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானந்து காஷ்ட பாஷாண சந்நிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். கல்லு போலே கட்ட போலே அவன் உடல் கிடக்கும் போது என்னை நினைக்கவே முடியாமல் அவன் தன்னுடைய நினைவே இழந்திருக்கும் போதும் நான் அவனை ஞாபகத்தில் கொள்ளுகிறேன். அவனை நீங்காத பேரின்பமாக வைகுந்தத்துக்கே அழைத்து போகிறேன். இது வராகப் பெருமானுடைய அற்புதமான திருவாக்கு. ஸ்ரீமுஷ்ணம் ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் 8 அல்லவா? அந்த 8க்குள்ள முக்கியமான க்ஷேத்திரம் ஸ்ரீமுஷ்ணம். பேர் சொல்லும் போதே வராகப் பெருமான் ஞாபகத்துக்கு வந்துருவர். அவருக்கு நாம சமர்ப்பிக்கிறோமே முத்தக்காசு என்னும் கோரை கிழங்கு, அதுதான் இந்த பெருமாள் விரும்பி அமுது செய்யக்கூடிய பிரசாதம். அதை பெருமாளுக்கு அமுது செய்வித்து அடியார்கள் எல்லாரும் உண்ணுகிறார்கள். சிறந்த திருத்தலம். நடுவாக கர்ப்ப கிரகத்தினுடைய மத்தியத்தில் நடுவில் ஏகபிம்பம், ஒரே ஒரு திருமேனி. உற்சவர் கூட கர்ப்ப கிரகத்துக்குள்ள கிடையாது, வேறு நாய்ச்சிமார்கள் கிடையாது. குள்ளமான வடிவத்தோடே ஆனா திண்ணென்று இருக்கக்கூடிய திருத்தோள்கள், புடைத்திருக்கிற கைகள், அழுந்த வைக்கப்பட்ட திருவடிகள், இடுப்பில் தன் திருக்கைகளை வைத்துக் கொண்டு ஓர்புறத்தில் திரும்பி பூமாதேவியே அன்று நான் நானே அதனிடத்துல பாசத்தை இப்படி மான் பிறவி எடுத்தேன். ஏகதாது மகாநத்யாம் கிருத அபிஷேக நையமிக ஆவசியக பிரம்ம அக்ஷரம் அபிகிருணான முகூர்த்தத்ரயம் உதகாந்த உபவிவேச. மகாநதியினுடைய கரையிலே 3 முகூர்த்த காலம் அமர்ந்திருந்தார். அப்போது பக்கத்திலே பெரிய சிங்கம் நின்னது. சிங்கம் வந்ததே தெரியாமல் மான் ஒன்று தண்ணீர் குடித்து கொண்டிருந்தது. மிருகபதேர் உன்னாதா லோக பயங்கர உதபதத். அந்த மான் தெரியாமல் தண்ணீர் கொடுத்துட்டு இருக்கிறச்சே ஓனு சிங்கம் கர்ஜித்தது. பயந்து போய் மான் தாவித்து கர்ப்பன் நழுவி கீழே விழுந்துடுத்து. தம் து ஏன குணகம் கிருபணம் ஸ்ரோதசா அனூக்கியமானம் அபிவீக்ஷ அனுகம்பயா ராஜரிஷி பரத ஆதாய. ஒரு பந்து துடித்தா, உறவுக்கார துடிச்சா நமக்கு தாங்குமா? அதை போல இந்த மான்குட்டி துடிக்கிறதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஓடி போய் அதை தூக்கின்னு வந்தார். வைத்து கொண்டு பாலலம் லாலனம் அதையும் சொல்றார். போஷண பாலன லாலன பிரீணன அனுத்தியானேன ஆத்ம நியமாக சமயமாக அனைத்தும் அந்த மான்குட்டி தான். அது இருந்ததுன்னாத்தான் இவர், அது இல்லையேல் இவர் இல்லை என்கிற அளவுக்கு அது நடத்துல பாசத்தை வளர்த்துனுட்டார். அகோபதாயம் ஹரிண குணகா கிருப்பண. ஓ, இந்த மான்குட்டி தான் எவ்வளவு தீனமா இருக்கு. நான் இல்லாட்டா இந்த மான்குட்டி என்ன பண்ண போறது? இவர் யோகத்தில் இருக்கிறச்சே அந்த மான் காட்டுக்கு போய் அப்படியே ஒரு தரம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்ததுன்னா 1/2 மணி நேரம் காலதாமதாச்சா சிங்கம் அடிச்சுடுத்தோ புலி அடிச்சுடுத்தோ அது திரும்பி வருமா? நான் யோகத்தில் இருக்கிறச்சே மெதுவா மூக்கால வந்து தடவுமே, காணவே என்கிற அளவுக்கு
எப்படி லோகத்துல நாம பிள்ளப்பாசத்தால ஏங்குறோமோ அந்த அளவு கவராயிட்டார். அபிக்ஷேமேணாஸ்மி ஆசிரம உபவனே ஷஷ்பாணி சரந்தம் தேவகுப்தம் திரக்ஷாமி அபிச்சன விருக்கா சாலாவிருக்கா அன்னதமோவா நைகச்சர ஏகச்சரோவா பக்ஷதி. என் ஞானம் நான் விட்டுட்டு போன பிற்பாடு இந்த மானை ஏதானு ஷாட் விட்டா என்ன பண்றது? இனிமே இதுக்கு ஆறு சோறு ஊட்டுவார்கள்? ஆழ்வாருடைய ஆச்சரியமான போஷனம். நீயலையே சிறுபூவாய் நெடுமாலார்க்கெந்தூதாய் நோயனது நுவலென்ன நுவலாதே இருந்தொழிந்தாய் சாயலொடு மணிமாமை தளர்ந்தேன் நான் இனி உனது வாயலையில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயே. ஆழ்வார் ஒரு பறவை வளர்த்துன்னு வந்தாராம். இனிமே உனக்கு யாரு தயிரும் பழமும் சோறும் கொடுக்க போறா? யார் உனக்கு அழகுல அடிசில் வைக்க போறாளோ தேடிக்கொள். அதை போல விட்டுட்டு போன இல்லையோ, இவருக்கு விடுறதுக்கு மனசே வரல. அதை நினைத்து கொண்டே உயிர் துறந்தார். மான நினைத்துண்டு உயிர் துறந்தபடியால் சகமிருகேண கலேவரம் மிருதமனு மிருத ஜன்ம அனுஸ்மிருதி இதரவன் மிருகசரீரம் அவாப. மறுபடியும் அந்த மானை போலேயே பிறந்தார். பல நாட்கள் மானாக திரிந்தார். மறுபடியும் பழைய ஞாபகத்தோட இப்படி போய் தப்பு பண்ணிட்டமேங்கிற வருத்தம் அனுதாபப்பட்டு இறுதியாக மான் சரீரத்தையும் துறந்தார். அடுத்ததுதான் ஆதி ஜடபரதராக பிறக்கப் போகிறார். அவர் சரித்திரம் ஆச்சரியம். பொறுத்திருந்து கேட்போம்.